குழந்தைங்களை ஊஞ்சல உட்கார வச்சு ஆட்டி விட்டோம். பெண்களுக்கு குடத்துல தண்ணி பிடிச்சு கொடுத்தோம். வாக்குகளை கவர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி நிர்வாகிங்க. இப்படி சகலகலா வல்லவனா மாறி எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு வேட்பாளர்கள் செய்யற முயற்சிகளால தேர்தல் களமே சுவாரஸ்யமா மாறி இருக்கு. அப்படி தேர்தல் கள சுவாரஸ்யங்கள் சிலவற்றை இப்ப பார்க்கலாம். கலந்தாய்வு கூட்டத்துல அதிமுக வேட்பாளர் பாதையிலேயே வெளியேறினதுனால பாஜக நாம் தமிழர் கட்சியினர் கொந்தளிச்சு போய் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். திடீர் சாம்பாரு திடீர் சமையல் மாதிரி பாஜகவோட திடீர் கூட்டணி வச்சிருக்கிற சரத்குமார் திடீர்னு காணாம போயிடுவாங்கன்னு திடீர் பேச்சு பேசி இருக்கிறாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். உச்சி வெயில் மண்டைய பொழந்தாலும் கூலா நின்னு குச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர். அவர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. எங்க மேல எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன கோவமோ தெரியல. தேர்தல்ல கொண்டு வந்து கோடை வெயில பார்த்துதான் தேர்தலை வச்சிருக்காங்கன்னு வெயில சுத்தி ஓட்டு வேட்டை நடத்துற அரசியல் கட்சிங்க எல்லாம் கடுப்புல இருக்க அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைன்னு கரூர்ல பாஜக வேட்பாளரோட சேர்ந்து குச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர். அவர் யாருன்னு இப்ப பார்க்கலாம். புதுச்சேரியில ரங்கசாமிய டம்மியா உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்து ஆட்சியை நடத்துறதா சொல்லி இருக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூட்டணி அரசுல இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை கொடுக்காம தன்னோட கைப்பிடியில பாஜக வச்சிருக்கிறதாகவும் அவரு விமர்சிச்சிருக்காரு. தோல்வி பயத்துல பசி எடுக்கிறது தூக்கு வரதுன்னு எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு அண்ணாமலை பேசிட்டு வரதா கிண்டல் பண்ணி இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் ஆர் சவுந்தரராஜன். வேலூர்ல திமுக வேட்பாளர் கதிரானந்துக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்சவரு திமுகவை அழிப்பேன்னு அண்ணாமலை சொல்றாரே, இது என்ன சரத்குமாரோட கட்சியா உடனே அழிக்கிறதுக்குன்னு கேள்வி எழுப்பினாரு. தேர்தல் நெருங்கிட்டதால கோடை வெயில விட தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துல தான் அதிக அனல் அடிச்சிட்டு இருக்கு. இனி வர நாட்களை நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.